மரித்தவைகளை உயிரோடு எழுப்பும் வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தில் இருக்கிறது. சாத்தியமற்றவைகளை சாத்தியமாக்கும் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்தி இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தருகிறேன். I greet you all in the name of Jesus to this program which makes the impossibilities to possibilities. இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சியின் வழியாக நேரடியாக உங்கள் வீட்டிலே உங்கள் இல்லங்களிலே உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். It's a great joy for me to come into your home today through this program. எல்லாம் எப்படி இருக்கீங்க? How are you all? எல்லாம் குடும்பமா நல்லா இருக்கீங்களா? Are you all happy as a family? இந்த நிகழ்ச்சி குறித்து உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடத்திலே தெரியப்படுத்துங்கள். அதன் வழியாக இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை நீங்களும் பிரசங்கம் செய்கிறீர்கள். Do introduce about this program to your friends and family. Through that you will also be sharing the gospel of Jesus with them. இந்த நிகழ்ச்சியின் வழியாக தேவன் உங்கள் வாழ்விலே செய்த நன்மைகள், அற்புதங்கள், தேவன் உங்களிடத்திலே பேசின தீர்க்கதரிசன வார்த்தைகள் இருக்கும் என்றால் தயவு செய்து உடனடியாக எங்களுக்கு தொலைபேசியின் வழியாக எங்களுக்கு தெரிவுபடுத்துங்கள். Do call and tell us about the testimonies that you have received, about the prophecies that you have received through this program to our helpline number. உங்களுடைய ஜெப குறிப்புகள் இருக்கும் என்றாலும் திரையில் காணும் இந்த எண்களுக்கு உடனடியாக தொலைபேசியின் வழியாக அழைத்து உங்களுடைய ஜெப குறிப்புகளையும் எங்களிடத்தில் பதிவு செய்யுங்கள். If you have any prayer request, please call our prayer line that is displayed on the screen. உங்களுக்காக ஜெபிப்பதற்காக தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை தேவன் நியமித்திருக்கிறார். To pray for you, God has appointed the people who have been anointed. உங்களுடைய ஜெப குறிப்புகளை எடுத்து அடியனும் சபையும் ஜெபிப்பதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். We receive your prayer request and we pray as a church. நீங்கள் எங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ளுகிற ஒவ்வொரு சாட்சியும் எங்களை ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய ஊழியத்தில் பலப்படுத்தி தொடர்ந்து எங்களை நடத்தி கொண்டு வருகிறது. When you share every testimony with us, it strengthens us and builds us to do His ministry even more. ஆகவே தயங்காதீர்கள், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. So do not hesitate, may the name of the Lord be glorified. இன்றைக்கும் தேவன் நமக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தின் வாக்குத்தத்த வசனத்துக்கு நேராய் நாம் செல்லுவோம். Let us move forward to the word of God that He has kept for us. வாசிப்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். Let's read Hebrews chapter 2 verse 15. ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். And deliver them who through fear of death were all their lifetime subject to bondage. இன்றைக்கு மரண பயத்திலிருந்து விடுதலை ஆக்குவதற்காக தேவன் அப்படியானார். Today God has come to deliver you from the fear of death. எப்படியானார்? How has He come? கடந்த வாரத்தில் பார்த்தோம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்னெல்லாம் செய்யும் என்பதை குறித்து நாம் ஆராய்ச்சி செய்து பார்த்தோம். We studied about what the blood of Jesus can do. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஏன் இப்பேற்பட்ட வல்லமை வாய்ந்ததாக இருக்கிறது? Today we will learn about why the blood of Jesus is so powerful. நம்முடைய வேதத்திலே 2 காரியங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. In the Bible there are 2 things that are of primary importance. அதிலே முதலாவது கர்த்தருடைய வார்த்தை. The first one is the word of God. இரண்டாவது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். The second one is the blood of Jesus. வேதவசனம் சொல்லுகிறது, ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் நாம் சத்துருவை மேற்கொள்வோம் என்று. The word of God says we can overcome evil by the blood of Jesus and the word of the testimony. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தேவனுடைய வார்த்தைக்கு ஒப்பனையாய் இருக்கிறது என்பதை குறித்து நாம் ஆராய்ந்து பார்ப்போம். Let's examine and see how the blood of Jesus is equivalent to the blood of word of God. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் கழுவி நீக்கி சுத்திகரிக்க வல்லதாக இருக்கிறது. Today the blood of Jesus is able to cleanse us from every kind of sin. இன்றைக்கு ஏன் இந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்கு இவ்வளவு விடுதலை இருக்கிறது? Why is the blood of Jesus has so much of power of deliverance? ஏன் மரணத்தின் அடிமைத்துவத்திலிருந்து விடுதலையாக்குவதற்கு உண்டான வல்லமை இந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தில் இருக்கிறது? Why there is so much of power to deliver you from the verge of death? இன்றைக்கு உலகம் முழுவதும் ஒரு கொள்ளை நோயினால் எல்லாரும் திகைத்து போய் இருக்கிறார்கள். The whole world is under confusion and chaos because of a pestilence. ஆனால் ஏறக்குறைய
100 ஆண்டுகளுக்கு முன்பாக இப்பேற்பட்ட ஒரு கொள்ளை நோய் உலகத்தில் ஏற்பட்டது. Around 100 years ago, there was a similar kind of pestilence that happened around the world. அது ஸ்பானிஷ் ஃப்ளூ என்று சொல்லப்படுகிற ஒரு வைரஸ் கிருமியினால் தாக்கப்பட்டு அநேக பேர் மரித்து போனார்கள். There was a flu called Spanish flu, and because of that there were many kind of people who died. முதலாம் உலகப் போரிலே ஏறக்குறைய 1,80,00,000 பேர் தன்னுடைய உயிர்களை மாய்த்தார்கள். In the World War I, more than 1.8 crore people gave their lives. 1918 ஆண்டிலே நடந்த இந்த கொள்ளை நோயிலே ஏறக்குறைய 50 கோடி ஜனங்கள், அதாவது 1/5 உலக பாப்புலேஷன்ல 1/5 இந்த நோயினால் பாதிக்கப்பட்டார்கள். In the pestilence that happened in the year 1918, 1/5 of the population of the world, that is around 50 crore people, gave their lives. அப்படி என்றால் உலகத்திலே அநேக பேர் இதனால் பாதிக்கப்பட்டு 1918 ஆண்டில் உலகமே நடுநடுங்கிக் கொண்டிருந்தது. That means in the year 1918, there were so many people that were affected and the whole world was in confusion. ஏறக்குறைய 2.5 கோடி ஜனங்கள் உலகம் முழுவதும் இந்த நோயினால் மரித்து போனார்கள். Around 2.5 crore people died worldwide because of this pandemic. இது மிகவும் கொடுமையான ஒரு காலகட்டமாக இருந்தது. This was a very deadly time. இப்படிப்பட்ட வைரசுகள் உருவாகும் பொழுது இதற்குண்டான சயின்டிஸ்ட், இதற்குண்டான ஆராய்ச்சியாளர்கள் தங்களுடைய வாழ்வை அதற்காக ஒப்பு கொடுத்து அந்த வைரஸை அவர்கள் ஆராய்ச்சி செய்து அதற்குண்டான தீர்வை கண்டுபிடிப்பதற்காக அவர்கள் நேரத்தையும் காலங்களையும் அவர்கள் செலவிடுவார்கள். When such viruses are formed, the researchers and scientists, they do a lot of analysis and they give their entire lifetime to research on this kind of virus. ஒரு சின்ன கண்ணாடி தலைவையில அதை அந்த வைரஸை கொண்டு வந்து பயோஸ்கோப் வழியாக அதை பார்ப்பார்கள். They bring in that virus onto a glass tray and they examine it through a bioscope. அதற்குண்டான மருந்தை கண்டுபிடிப்பதற்காக முயல்வார்கள். They will be very focused to find a medicine for that. இதுக்கு நேரம் அதிகமாக அவங்களுக்குள்ள ஒரு கோபம் வந்து அந்த கோட்டெல்லாம் தூக்கி கலட்டி போட்டு அந்த வைரஸுக்குள்ள இறங்கி ஒரு அடி அடிச்சு அதை கொன்னுடணும் என்கிற ஒரு கோபமும் அவருடைய இருதயத்திலே காணப்படும். They will have a kind of anger in their heart that they would want to just enter into that glass tray and then hit on to that virus and destroy it. ஆனால் அவர்களால் அதை செய்ய முடியாது. But they cannot do that. ஆனால் இதே போல் ஒரு உணர்வோடு தான் இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து இந்த பூமியை 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பார்த்து கொண்டிருந்தார். With the same mindset, Jesus was in the heaven looking at the world 2000 years ago. உலகத்திலே பாவங்களும் அக்கிரமங்களும் அதிகமாக தன்னால் பொறுத்து கொள்ள முடியாமல் இந்த பூமிக்குள் தன்னுடைய தெய்வம் என்கிற வஸ்திரத்தை களைந்து போட்டு இந்த பூமிக்குள் இறங்குவதற்காக அவர் தீர்மானித்தார். He saw the sin and the destructions that are happening around the world, and he wanted to remove the coat of being a God and come into this world as a man. வேதவசனம் சொல்கிறது அவர் மனித ரூபத்திலே இந்த பூமிக்குள் வந்தார். The word of God says he became a man and came into this world. மரியாளுடைய கற்பத்திலே அவர் உருவானார். He was formed in the womb of Mary. அவர் கற்பத்திலே உருவானார். அந்த மாம்சரிக சரீரம் மரியாளினால் கொடுக்கப்பட்டது உண்மைதான். ஆனால் அவருக்குள்ளே இருந்தது யோசேப்பின் ரத்தம் அல்ல, தேவனுடைய ரத்தமாய் காணப்பட்டது. Yes, he was formed in the womb of Mary, though the flesh was given through Mary, but the blood of him was not of that of Joseph, but it was of God. இந்த பூமியிலே இருந்த நாட்களிலே அவருக்கு 30 வயது ஆனவுடனேயே அவர் ஊழியத்திலே இறங்கினார். When he was 30 years old, he came into the ministry. அவர் ஊழியத்தில் இறங்கும் பொழுது தன்னுடைய ரத்தம் கொதித்து கொண்டிருந்தது. When he came into the ministry, his blood was all boiling. இந்த ரத்தங்கள், இந்த இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருந்த ரத்தம் அநேக பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். This blood of Jesus had to undergo so much of pain. இந்த ரத்தம் இந்த பூமியிலிருந்து நமக்காய் பேச வேண்டும். This blood had to speak to us being in this world. எப்படி ஆபேலுடைய ரத்தம் பூமியிலிருந்து பேசினதோ அதே போல் இயேசு கிறிஸ்துவின் ரத்தமும் இந்த பூமியிலிருந்து பேச வேண்டும்.
Just like how the blood of Abel was speaking through the ground, the same way the blood of Jesus has to speak. அப்ப இந்த ரத்தம் अनेக காரியங்களை இந்த பூமியில மேற்கொள்ள வேண்டும். This blood has to overcome a lot of things on this world. முதலாவது இந்த ரத்தம் மேற்கொண்டது, The first thing that this blood overcame, இயேசு கிறிஸ்து பிசாசினால் சோதிக்கப்பட்டார் என்று வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. the word of God says that Jesus was tempted by Satan. இயேசு கிறிஸ்துவை ஒரு மலை உச்சியிலே கொண்டு போய், நீர் இந்த இடத்திலிருந்து கீழே குதியும், தேவதூதர்கள் உங்களை தாங்கிக் கொண்டு செல்வார்கள் என்று சொன்ன உடனே தேவன் சொன்னார், அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லி விரட்டினார். The Satan took him on to the top of a mountain and said, jump from here and the angels will catch you on their hands. And Jesus rebuked them saying, get out of here, Satan. இந்த இடங்களிலே தேவன் அந்த சோதனைகளை மேற்கொண்டதினாலே, அந்த சோதனைகளை மேற்கொண்ட அந்த காரியங்கள் இரத்தத்திலே பதிவாயினது. Just because Jesus overcame all these temptations, those things was contained in his blood. அதனால தான் வேதவசனம் சொல்லுது, மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் உங்களுக்கு வேறொரு சோதனை நேரிடவில்லை. தேவன் சோதனைகள் ஏற்பட்டாலும் அதற்குண்டான வழியும் போக்கியும் தேவன் உண்டு பண்ணுகிறார் என்று. The word of God says God will not test you beyond anything that you cannot bear, and even if there are any temptations coming, that God will make a way out of it. பின்பு வேதவசனம் சொல்லுகிறது, அவர் செவிடர்களை குணமாக்கினார், முடவர்களை நடக்க செய்தார், அவர்கள் பார்வையில்லாதவர்களை தேவன் பார்க்க கிருபை செய்தார். அப்படி அநேக அற்புத அடையாளங்களை இந்த பூமியில் எல்லா இடத்திலும் தேவன் செய்தவராய் சுற்றி திரிந்தார். God did a lot of miracles on this world. He made the ears of the deaf open. He made the blind see and he made the lame walk. நாம் வேதத்திலே வாசிக்கிற அற்புதங்கள் ஒரு சில அற்புதங்களை தான் வாசிக்கிறோம். ஏனென்றால் இன்னும் அநேக அற்புதங்கள் நாம் தேவன் செய்தது வேதத்திலே இல்லாமல் காணப்படுகிறது. There are a lot of miracles that God has done and which are not recorded in the Bible, and we get to see a very small number of miracles that have been recorded. வாசிப்போம் யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 25வது வசனம். Let's read John chapter 21 verse 25. இயேசு செய்த வேறு அநேக கிரியைகளும் உண்டு, அவைகள் ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாது என்று எண்ணிருக்கிறேன். ஆமென். And there are also many other things which Jesus did, the which if they should be written, everyone, I suppose, that even the world itself could not contain the books that should be written. Amen. இந்த பூமியிலே இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை எழுத வேண்டும் என்றால் இந்த பூமி கொள்ளாதாம். It says if the miracles that Jesus did had to be recorded, then this whole world would not be enough. அநேக அற்புதங்கள் இருக்கிறது. There are a lot of miracles. அவைகள் வேதத்தில் பதிவாகவில்லை. And they are not recorded in the Bible. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தில் பதிவாகி இருக்கிறது. But it is recorded in the blood of Jesus. அவைகள் ஒவ்வொன்றும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பதிவாய் இருப்பதினாலே நீங்கள் இரத்தத்தினால் மேற்கொள்ளுவீர்கள். Because it has been recorded in the blood of Jesus, you will overcome through that blood. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எல்லா கொள்ளை நோய்களையும் மேற்கொள்ளும். It can overcome every kind of pestilence. நீங்க வேதத்திலே வாசிக்கும் பொழுது நோய்களை குணமாக்கின பின்பு தேவன் மரணத்திலிருந்து உயிரோடு எழுப்புவதற்காக செல்லுகிறார். We see in the Bible that after he healed many sick, he also delivered people from death. தேவன் அநேக மரண வீடுகளுக்கு அதற்காக சென்றார். He went to the house of death many times. யாவீரு என்று சொல்லப்படுகிற மகளுடைய வீட்டிலே போய் அவருடைய மகள் படுத்து கொண்டிருந்தால், மரித்து போயிருந்தால், அவளை உயிரோடு எழுப்பினார். He went to the house of Jairus and rose up his daughter from deathbed. அந்த வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திலே பதிவாகி இருக்கிறது. The same power has been recorded in the blood of Jesus. நாயின் ஊரின் விதவியின் வீட்டிலிருந்து தன்னுடைய மகன் மரித்த சடலத்தை கொண்டு வந்து அடக்கம் செய்வதற்காக கொண்டு போகிற வழியிலே, when the son of the women of Nain was being carried out to be buried, அந்த நேரத்திலே அந்த பாடையை கொண்டு போகும் பொழுது வேதவசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து அந்த பாடையை தொட்டாராம். and when they were carrying that coffin, Jesus touched that coffin. அது தொட்ட உடனே அதற்குள்ளே மரித்து போய் சடலமாய் இருந்த அந்த மகன் உயிரோடு எழுந்து உட்கார்ந்தான். As soon as he touched it, the dead son rose up and sat. அப்படி என்றால் இந்த இரத்தத்திலே பதிவாயிருப்பது மரித்து சடலமாய் இருந்த வீட்டில் இருந்து பிணம் மாத்திரம் உயிரோடு எழும்பவில்லை, அடக்கம் செய்வதற்காக போய்க் கொண்டிருந்த அந்த சடலத்தையும் தேவன் உயிரோடு எழும்பினால் அதை இரத்தத்திலே பதிவாயிருக்கிறது.
This blood of Jesus has not only the power to raise people from the dead, but also from the coffin box where people have been carried to be buried. அடக்கம் பண்ண போன சரீரம் மாத்திரமல்ல, அடக்கம் பண்ணி 4 நாட்களான லாசருடைய சரீரத்தின் கல்லை புரட்டி போட்டு தேவன் லாசருவை உயிரோடு எழுப்பினார். He not only raised the dead out of the coffin box, but also the one who was dead and been buried for 4 days, and that's Lazarus. அந்த அற்புதமும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திலே பதிவாயிருக்கிறது. And even that miracle has been recorded in the blood of Jesus. இந்த பூமியிலே மரித்தவைகளை உயிரோடு எழுப்பும் வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திலே இருக்கிறது. Today the power to deliver people from death is been in the blood of Jesus. பாவங்களை மேற்கொள்ளுகிற வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திலே இருக்கிறது. The power to overcome evil is recorded in the blood of Jesus. சாபங்களை மேற்கொள்ளுகிற வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திலே பதிவாயிருக்கிறது. There is power in the blood of Jesus to overcome every kind of curse. இன்றைக்கு எப்பேற்பட்ட பாவம் சாபமாய் இருந்தாலும் அதிலிருந்து மேற்கொள்ளுகிற வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திலே இருக்கிறது. Today, no matter what kind of curse or sin you have been, that there is power in the blood of Jesus. இயேசு கிறிஸ்துவை கொண்டு போய் சிலுவையிலே அறைந்தார்கள். They took Jesus and nailed him on the cross. அவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்தார். He was hanging on the cross. வேதவசனம் சொல்லுகிறது அவருடைய விலாவிலே ஒரு ஈட்டியை எடுத்து குத்தினார்களாம். The word of God says they took a spear and pierced it onto his rib. அது குத்தப்பட்ட உடனேயே வேதவசனம் சொல்லுகிறது அந்த இடத்திலிருந்து இரத்தமும் தண்ணீரும் கீழே தரையிலே விழுந்தது. As soon as it was pierced onto this rib, the word of God says there was blood and water coming out of it. அந்த இரத்தம் தரையில் பட்ட உடனேயே வேதவசனம் சொல்லுகிறது மரித்த பரிசுத்தவான்கள் ஜீவனோடு எழும்ப ஆரம்பித்தார்கள். As soon as that blood touched the ground, the word of God says the dead in Christ started rising up. ஆம், திரைச்சீலை கிழிந்தது உண்மைதான், பூமி அதிர்ந்தது உண்மைதான். ஆனால் வேதத்தில் வசனம் எழுதப்பட்டிருக்கிறது மரித்த பரிசுத்தவான்கள் உயிரோடு எழுந்து அவர்கள் பூமியிலே நடக்க ஆரம்பித்தார்கள். Yes, the veil was torn, it's very true. The earth was shaken, it is true. But the word of God says all the saints who were dead rose up. இது வேதத்திலே மத்திய எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 52வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. It is written in Matthew chapter 27 verse 52. வேதத்திலே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமையை அநேக இடங்களிலே அதுடைய சாராம்சங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. The word of God has recorded about the blood of Christ in many places. இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை அடக்கம் பண்ணினார்கள். They buried the body of Jesus. இயேசு கிறிஸ்துவோ கல்லறையில் இல்ல, அடக்கம் பண்ணப்பட்ட பின்பு அவர் எழுந்து அவர் பாதாளத்திற்கு சென்று அவர் சத்துருவை அழித்து அந்த திறவுகோலை வாங்கி கொண்டு வந்தார். Jesus was not in the tomb, but he was in the Hades, and he defeated the enemy and took out the keys. அவருடைய சரீரம் முழுவதும் ரத்தம் இருந்தது உண்மைதான். Yes, it is true that his body was full of blood. அந்த ரத்தத்தின் வல்லமைக்கு முன்பாக சத்துருவானவனால் நிற்க முடியவில்லை. The enemy could not stand before him because of the power of the blood. மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே என்று சொல்லி மரணத்தை தேவன் விழுங்கினார். O death, where is your sting? O hell, where is your victory? And God swallowed the death. அவர் விழுங்கினதினாலே நாமும் இந்த மரணத்தை மேற்கொள்ளுவோம். Because he had swollen it, we will also overcome this death. நமக்கு மரணம் இல்லை, நமக்கு தேவன் நித்திய ஜீவனை வைத்திருக்கிறார். We don't have death, but God has kept an eternal life for us. ரட்சிக்கப்படாதவளுக்கு மரணம் உண்டு, அவளுக்கு ஒரே ஒரு மரணம். ஆனால் நமக்கு மரணத்திற்கு பின்பாக ஒரு நித்திய ஜீவனை தேவன் வைத்திருக்கிறார். Those who haven't been saved have death, and it is once, but for us after death we have eternal life. இன்றைக்கு நாம் ஆரம்பத்திலே வாசித்த வசனத்தின்படி மரணத்தின் ஆதிக்கத்திலிருந்து தேவன் நம்மை விடுதலையாக்க வல்லவராயிருக்கிறார். Just as we read in the word of God today, God will deliver us from the fear of death. இந்த பதிவுகள் தேவன் செய்த ஒவ்வொரு அற்புதத்தின் பதிவுகள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திலே பதிவாயிருக்கிறது. All these miracles have been recorded in the blood of Jesus. இன்றைக்கு ஜீவனை தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிறார். Today God has kept this life for you. அந்த ஜீவனை பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தமா? Are you ready to get this life? முழங்கால் படியிடுங்கள். Kneel down right now. ஜெபிப்போம். Let's pray. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உமக்கு கொடான கோடி நன்றிகளை செலுத்துகிறோம்.
Heavenly Father, we thank and praise you, Father. இன்றைக்கு ஏன் இந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்கு இவ்வளவு வல்லமை இருக்கிறது என்பதை குறித்து எங்களிடத்தில் நீர் பேசினீர். Today you spoke to us regarding why there is so much power in the blood of Jesus. ஏன் இந்த இரத்தத்தினால் இப்பேற்பட்ட காரியங்களை செய்ய முடியும் என்கிற விளக்கங்களை எங்களிடத்தில் தந்தீர். Today you gave us the insights on why the blood of Jesus can do so many things. இன்றைக்கு நாங்கள் ஜெபிக்கும் பொழுதே இந்த இயேசுவின் இரத்தத்தை ஒவ்வொரு பேர் மீதும் பூசி நாங்கள் ஜெபிக்கிறோம். When we pray today, we shed that blood, we plead that blood on each and everybody today. நாங்கள் ஜெபிக்கும் பொழுதே இயேசுவின் இரத்தம் ஒவ்வொரு பேருடைய சிரசின் மீது பூசப்படுவதாக. We plead thy blood on each and everybody as we pray right now. மரணத்தின் பயத்திற்கு இந்த இடத்திலே அதிகாரம் இல்லை. There is no power of death on this place. நோய்களுக்கு அதிகாரம் இல்லை. There is no power for sickness. ஆண்டவரே, இந்த இடத்திலே சமாதான இன்மைக்கு அதிகாரம் இல்லை. There is no power for the loss of peace. பாவங்களுக்கு அதிகாரம் இல்லை. There is no power for sin. இயேசு கிறிஸ்துவினால் மேற்கொள்ளுகிற வல்லமையை அவருடைய இருதயத்தில் இப்பொழுதே பொருத்துவதற்காக நன்றி. Thank you for you are placing that power of overcoming in their hearts. ஆண்டவரே, இன்றைக்கு இவைகளை அவர்கள் மேற்கொள்ளுகிற வல்லமையினால் நிரப்பி அவர்களை மேற்கொள்ள செய்வதற்காக நன்றி. I pray that you will give them the power to overcome today and help them to overcome. அற்புதங்களை செய்ததற்காக நன்றி. Thank you for you have done the miracle. அதிசயங்களை செய்ததற்காக நன்றி. Thank you for doing wondrous things. சாட்சிகளை நாங்கள் கேட்க கிருபை செய்யும். Help us to listen to your testimonies. பெரிய காரியங்களை செய்யும். Do great things, Lord. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. In the name of Jesus we pray. ஆமென். Amen. அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சியை பார்த்தீர்கள். இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். Dear brothers and sisters, I believe that this message has been a blessing in your lives. அடுத்த வாரம் உங்களை புதிய செய்தியோடு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகோதரன் நண்பன் போதகர் ஜஸ்டின் ஜெமி. Until I meet you again next time, this is your friend, pastor, brother Justin signing off along with Jemmy. God bless you. God bless you.